ஹலோ வணக்கம் எரிவான். இன்றைக்கி ஒரு சூப்பரான அனிமையை பார்த்து முடிச்சிருக்கேன். கொஞ்சம் அது பழைய அனிமி தான், ஆனால் இப்போ பார்த்தாலும் வேறு லெவலில் இருக்குது. ஒவ்வொரு எபிசோடு ட்விஸ்ட் அண்ட் டேர்ம்ஸ் வந்து அலமோதும். ஒவ்வொரு எபிசோடுமே நம்மளை வந்து ஹீரோ என்ன பண்ண போகிறான், தோற்றுருவானா, ஜெயிச்சிருவானா, அடுத்து என்ன பண்ண போகிறான்றது நம்மளை திங்க் பண்ண வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த அனிமி தான் டெத் நோட். நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க இப்போ தமிழில் ஃபுல் எபிசோடுமே ரிலீஸ் ஆகிருக்கு. வெறும் 37 எபிசோடு தான். பாருங்கள், எல்லாருமே இந்த அனிமிக்கு ஃபேன் ஆயிடுவீங்க. முக்கியமாக லைட் எகாமின்னு ஃபேன் ஆயிடுவீங்க. இல்லைன்னா இந்த அனிமையில் எள்ளுன்னு ஒரு கேரக்டர் வருவான், அவங்ககிட்ட நீங்கள் ஃபேன் ஆயிடுவீங்க. இந்த அனிமையை பற்றி சொல்லணும்னா சிம்பிளாக ஒன்று தான். ஹீரோவுக்கு ஒரு திடீர்னு ஒரு டெத் நோட்டு ஒரு நோட்டு கிடைக்கிது. அந்த நோட்டில் வந்து யார் பேர் எழுதினாலும் அவங்க செத்துருவாங்க. ஹீரோ வந்து கெட்டவங்க எல்லாத்தையுமே டெத் நோட்டு வச்சு கொல்லணும்னு முடிவு பண்ணுறாரு. அதை தடுத்து நிப்பாட்டுறக்காக எள்ளுன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வரும். இவங்க 2 பேருக்கு நடுவில் நடக்கிற சீன்லாம் வேறு லெவலில் இருக்கும். யார் யாரை கொள்றாங்க, முழு சீரிஸும் வேறு லெவலில் கொண்டு போயிருப்பாங்க. ட்விஸ்ட் அண்ட் டேர்ம்ஸோட பார்க்காதவங்க பார்த்துருங்க. எனக்கு இந்த அனிமையில் பிடிக்காத ஒரே ஒரு விஷயம் லாஸ்ட் எபிசோடு மட்டும்தான். ஏன்னா லைட் எகாமிக்கு தெரியும் நம்ம பண்ணுற வேலைக்கு ஏதாவது ஒரு நாள் நம்ம மாட்டும் போது நம்மளை கொண்டுருவாங்க, ரொம்ப நல்லா தெரியும். ஆனால் அப்படிப்பட்ட கேரக்டர் டெவலப்மெண்ட் கொண்டு போன கேரக்டரை உயிருக்கு பயந்து ஓட வச்சுருவாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்காத ஒரே ஒரு சீன். என்னடா கிளைமேக்ஸை சொல்லிவிட்ட அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்களும் அதை பார்த்தீங்கன்னா இதை ஃபீல் பண்ணுவீங்க. அனிமையை ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.